ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்திருக்கிற பராசக்தி படத்தோட மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பராசக்தி படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா 1960-65 காலகட்டங்களில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் பற்றிய கதை தான் இந்த பராசக்தி. சிவகார்த்திகேயன் வழக்கம் போல் அவர் ஆக்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் டைலாக் டெலிவரி பண்ணுற இடத்துலலாம் நல்ல ஸ்கோர் பண்ணுறாரு. அதர்வா அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரவி மோகன் அவருக்கு கொடுக்கப்பட்ட வில்லன் கேரக்டரில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். ஸ்ரீலீலா இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களோட டான்ஸிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்ம பாராட்டியிருப்போம். இந்த படத்தில் அவங்களோட நடிப்பு திறமையை பார்த்து ரொம்பவே பாராட்டுவோம். தமிழில் அவங்களோட ஃபஸ்ட்டு படமே ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் தமிழ் மொழி வாழணும் வளரணும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக எல்லார் மனசில் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக மாணவர்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ்குமார் அவரோட மியூசிக்கில் வழக்கம் போல் சூப்பராக பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் தெரிக்குது படத்தில். சிவகார்த்திகேயன் ஏற்கனவே தாய் மண்ணுக்காக ஒரு படம் பண்ணார். இப்போ தாய் மொழிக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் பராசக்தி எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படம். இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக எல்லாருக்கும் இருக்கும். ஸோ எல்லோரும் குடும்பத்தோடு தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்மளோட வாழ்க்கை ஒரு போராட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.